அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், அரசியல் கட்சிகள்னாலே எல்லா கட்சிகள்லையும் ஐடி விங் ஒரு பிரிவாக இருக்கிறது சமீப காலத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறிடுச்சு. குறிப்பாக அஃபீஷியல் ஐடி விங், அன்அஃபீஷியல் ஐடி விங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பார்த்துருக்கோம். அது எல்லாமே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஐடி விங் மேலே, அன்அஃபீஷியல் ஐடி விங் மேலே மாஃபியா என்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் இப்போது எழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரூட் மாஃபியா என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்துட்டு இருக்கு. ரூட் மாஃபியான்றது எப்படின்னா, இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு பிராந்தி கடை இருக்குது, அதுவும் போதை தான் தரும். ஆனால் அது கவர்மெண்ட் வச்சிருக்கு. இன்னொரு இடத்துல கஞ்சா விற்பான், இல்லை சாராயம் விற்பான், அதுவும் போதை தான் தரும், ஆனால் அது ப்ரைவேட். அதுதான் ரூட் மாஃபியாவுக்கும் ஐடி விங்கும் உள்ள வித்தியாசம். டிஎம்கே ஐடி விங்னா இப்போ அது டாஸ்மாக் கடை மாதிரி. சரி, கவர்மெண்ட் ஒரு கடை திறந்து வச்சிருக்கு, போனால் குவார்டர் வாங்கலாம், ஆஃப் வாங்கலாம். அங்கே போனாலே போதைப் பொருள் தான் கிடைக்கும். சரக்கு தான் கிடைக்கும், ரம்மு கிடைக்கும், ஜின்னு கிடைக்கும், விஸ்கி, ஒயின், பிராந்தி, கூலிங்கில்லாத பீர், இதெல்லாம் கிடைக்குன்றது தெரியும். ஆனால் அதுதான் ஐடி விங். கஞ்சா அந்த முக்கில் இது விற்கிறான், பான்பராகி விற்கிறான்னா அதுதான் ரூட் மாஃபியா. பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ காசு புழங்குதோ அதை விட டபுள் மடங்கு காசு அதில் புழங்கும். அது ஆபத்தானது. இது ஆபத்தானதுன்னு வாங்க, அது ஆபத்தானதுன்னு வாங்க. ஆனால் எதுவுமே ஆபத்தானது இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா அப்படி ஆபத்தானதுன்னா அன்றைக்கே செத்துருக்கணும்ல. இப்போ எலி மருந்தை தின்னா செத்துடுறாங்க உடனே. ஆனால் கஞ்சா குடிக்கிறவன் சாக மாட்டான்னா அப்போ ஆபத்து இல்லைன்னு தான் இருக்கும். அதே மாதிரி டாஸ்மாக் கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படின்னா அதிலே போட்டிருக்கு குடி உடலுக்கும் எத்தனை குடும்பம் நாசமாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தா அது கணக்கில் சொல்ல முடியாது. குடிக்கிறவங்க குடும்பம் பூரா நாசமாக போயிருக்கானா நிச்சயமாக நல்லா இருக்க குடும்பம்லாம் இருக்குது. அவர் குடிக்கிறாரு அப்படின்றதுனால தான் இன்றைக்கி சம்பாரிச்சு நல்லா இருக்காரு, நிம்மதியாக தூங்குறாருன்ற குடும்பங்கள்லாம் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. நீங்கள் என்ன குடிக்கிறீங்க, எப்படி குடிக்கிறீங்க, எங்கே குடிக்கிறீங்க, எதுக்கு குடிக்கிறீங்க, எதை குடிக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் தயிர் சாதமாக இருந்தால் கூட டெய்லி நைட்டு அகத்திக்கிறீங்க தயிர் சாதமும் சாப்பிட்டீங்கன்னா 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா 4ஆவது நாள் போய் சேர்ந்துருவீங்க ராத்திரி. அதை யாராவது ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நல்லா ஒரு இவ்வளோ சாப்பாடை எடுத்து நைட்டு ஒரு 11 மணிக்கு உட்காந்து நல்லா கெட்டி தயிரை ஊற்றி ஏதாவது ஒரு கீரையை வச்சு உங்களுக்கு தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு, கஞ்சா, அப்புறம் ஹாரம், எந்த பழக்கமும் இருக்காது. ரொம்ப நல்ல மனுஷன். நைட் தயிர் சாதம் சாப்பிடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே பாய்சனாக மாறிடும். புரியுது உங்களுக்கு? அதனால் சில இதில் நீங்கள் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா பாய்சன் தான். ஆனால் அதனால் பாய்சன்றது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. அதை மட்டும் ஏன் நீங்கள் பிரித்து சாப்பிட்றீங்க? ஸோ அந்த மாதிரி தான் உங்களை யார் போய் குடிக்க சொன்ன, கடை திறந்து தான் இருக்கும். இந்த உலகத்தில் 1000 இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அரசு அதாவது எப்படின்னா, எதை செஞ்சாலும் ஏன்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணும், நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்றது அரசாங்கம். ஸோ அதனால் கஞ்சா சில அரசாங்கங்கள் விற்றுக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. எங்கேன்னா ஹிமாச்சல் பிரதேசில் சட்டசபையில் தீர்மானமே போட்டாங்க. மாநிலத்தோடைய பொருளாதாரம் வீக் ஆகிட்டு இருக்கனால கஞ்சா எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்களே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் நம்ம ஊரில் பயன்படுத்துறதுக்கு இல்லை, கஞ்சா செடியை விவசாயம் பண்ணி அந்த விவசாயிகளுக்கு மானியம்லாம் கொடுத்து அந்த கஞ்சா வெளியே வாங்குறவங்களுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நம்ம ஊரில் கஞ்சா தடை செய்யப்பட்டிருக்கு. இதே பான்பராக நீங்கள் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் பார்த்தா சரசரமாக தொங்கும். என்கிட்ட வீடியோ இருக்குது, இப்போ போன மாதம் எடுத்தது இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் எடுத்தது இருக்குது. எல்லா இடத்துலையும் சரசரமாக வைக்கிறான். நம்ம தடை பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கேன்சர் வருது, வாய் புற்றுநோய் வருதுன்னு நம்ம தடை பண்ணிடுறோம். அதே தான் அங்கே போனால் ஈஸியாக கிடைக்கும். அப்போ என்னன்னா அந்த ஈஸியாக கிடைக்கிறத தடை பண்ணோம்னா இப்போ 2 ரூபாய்க்கு விற்ற பான்பராகு 100 ரூபாய்க்கு விற்கிறான், சில இடத்துல 50 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ அதில் 100 மடங்கு காசு புழங்கும். அப்போ அரசாங்கத்தை விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கம்பேரிசன். அதே மாதிரி தான் இந்த ரூட் மாஃபியான்றது ஐடி விங் வெப்சைட்டுன்றது நீங்கள் யார் போட்டான்னு கண்டுபிடிச்சிடான். ரொம்ப கழுவி அசிங்கமாக பேச முடியாது, பொய்யை ஓவராக பரப்ப முடியாது. இந்த ரூட் மாஃபியான்றது பொய்யை மட்டுமே உண்மை மாதிரி பரப்பி முட்டாள்களை தன் வசப்படுத்துறது தான் ரூட் மாஃபியாவோட வேலை. ஓகே சார், அதை நம்பியே இத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சி. நம்பி வாக்களிச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் 70% முட்டாள்கள் தானே. ஓகே, 70% ஏதாவது ஒரு ட்ரெண்ட், ஒரு இதை செட் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுறது தான் அந்த ஹியூமன் கேபிட்டல்ஸோடைய மைண்ட் செட்டு. அதுக்கு மேலே அறிவு இருந்தால் தான் அவன் பெரிய பணக்காரனாவோ ஆஃபீஸராகவோ இல்லை
பெரிய இடத்துல இருந்திருப்பான். அந்த நாலேஜ் இல்லாதனால தான் இங்கே லோக்கலில் சுற்றிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா அந்த ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஒரு செட்டில் வந்து போய் மாட்டிக்குவான் ட்ராப்பில். அவனை ட்ராப் பண்ணி மாட்ட வைக்கிறது தான் அவங்களோட வேலை. ஓகே. அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஹியூமன் கேட்டல்ஸை ஒரு எலி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ ஒரு எலி இருந்து இந்த ஹாலில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க, விரட்டுவீங்க. அது அங்கே போய் முட்டும், அந்த இதுக்குள்ளே ஓடும், இங்கிட்டு ஓடி ஒரு கடைசியாக கதவை தட்டிங்கன்னா கதவை விட்டு வெளியே ஓடிடும். இப்படி தான் வந்து இந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பலரும் மக்களை பார்ப்பான். என்ன பண்ணுறாங்க இவங்க? சரி, நல்லா சம்பாதிக்கிறானா, ரைட்டு, ஓகே, ரைட்டு, இவன்ட்டு என்ன பண்ணலாம், எப்படி பிடுங்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தன் வந்து இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கான். ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு, கஷ்டன்றது ஒன்று கிடையாது, சம்பாதிக்கிற குரூப் ஒன்று, அவன்கிட்ட இருந்து ஆட்டையை போடுற குரூப் ஒன்று. இந்த 2 தான். அந்த ஆட்டையை போடுற குரூப் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்போட பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் போய் ஜாலியாக பங்களாவில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். கஷ்டப்படுறவன் அடுத்து என்ன வேலைக்கு சேரலாம், இந்த வேலைக்கு சேரலாமா, அந்த வேலைக்கு சேரலாமா இப்படின்ட்டே இருப்பான். இவன் நல்லா சேர்த்து சம்பாரித்த உடனே ஒன்று கவர்மெண்ட் ஆட்டையை போட்டுரும், இல்லைன்னா ப்ரைவேட் பார்ட்டி ஆட்டையை போட்டுரும். இதுதான் ஃபைனான்ஸ் கம்பெனிகள், அதுக்கப்புறம் வந்து காந்தப்படுக்கை, அப்புறம் வந்து மண்ணுளி பாம்பு, இந்த குரூப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இவங்கிட்ட காட்டையை போடுறதுக்கான குரூப்பு. இந்த ஏமாறுறவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து மொத்தமாக சேர்த்து எதையும் அனுபவிக்காமல் மொத்தமாக அவன்கிட்ட கொடுத்துட்டு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்க குரூப் தான் இந்த குரூப். இப்போ அப்படி தான் விஜய்கிட்ட வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது. எதுக்குடா விஜயை பிடிக்குன்னா அது காரணம் தெரியாது, எதுக்குடா விஜய்க்கு போட்டிங்கன்னா காரணம் தெரியாது, எவனுக்குடா எம்எல்ஏ அவங்க எம்எல்ஏன்னு தெரியாது. விஜய் எனக்கு பிடிக்கும், விசிலுக்கு போட்டோம். எதுக்குடா விஜய் பிடிக்குன்னா தெரியாது. செக்ஸுவலாக பிடிக்குமா, இல்லை அவனோட டான்ஸ் பிடிக்குமா, சரி டான்ஸ். அப்போ அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு அவங்க பதில் தெரியாது. அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்களேன், விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர், நான் செத்துருவேன், எதுக்கா அப்படின்னு, அவன் நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா அடுத்த செல்வன் பிரபுதேவா அதை விட நல்லா ஆடுவார்ல, இவர் ஆடுவார்ல, அவர் ஆடுவார்லன்னு சொல்லும்போது அவன் உடஞ்சிருவான். அதனால அவன் என்ன சொல்லுவான்னா சொல்ல மாட்டான். அந்த மாதிரியா செட் பண்ணுறது தான் அந்த ரூட் மாஃபியா. எதுக்கு பிடிக்கும்னு அவனுக்கே தெரியாது, ஆனால் பிடிக்கும். அதுக்கு காரணமும் இருக்காது, பின்னணியும் இருக்காது. அந்த மாதிரியான கூமுட்டைகள் இருக்கிற வரைக்கும் அது திருந்துறதுக்கு ஒரு காலம் ஆகும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். அது திருந்தும் போது இந்த உலகம் வேறு மாதிரி மாறிடும். மாறும்போது அப்புறம் எல்லாமே கையை விட்டு போயிடும். அப்படி உள்ள கும்பலை வந்து மைண்ட் செட் பண்ணுறது தான், மைண்ட் ரீட் பண்ணி மூளைகளை பூர்த்தி பண்ணுறது தான் இந்த மாஃபியா. சார், சிலர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக இருக்கலாம், சிலர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்றது வேற. இப்போ அப்படி இருந்ததுன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே சார், அதான் சார். அப்போது சிலர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க முந்தைய ஆட்சி நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சோசியல் மீடியா ஹைப் தான் காரணம் அப்படின்னு. அதுதான் இந்த ரூட் மாஃபியா தான். அவங்க காசு செலவு பண்ணி மூளைக்குள்ளே பூந்து யாரை எப்படி அடிக்கணும், குழந்தைங்களை எப்படி அடிக்கணும், இப்போ ஒன்றுமே வேண்டாம். இந்த முட்டாள்களுடைய அடிப்படை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, இவங்க அதை தான் எதுக்காக நம்ம ஹியூமன் கேட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஹியூமன் கேட்டல்ஸுக்கு வந்து சென்டிமெண்ட் இடியட்ஸ் வைங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை சொல்லுதுன்னா சொல்லி கொடுப்பான். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, இஸ் அ டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னோடனே, அப்படியா டேடி, அப்படியா மம்மின்னு சொல்லிட்டு போகும். இது அறிவாளி குடும்பத்தில் நடக்கும். முட்டாள் குடும்பத்தில் என்ன நடக்கும்னா, செல்ல குட்டி உனக்கும் பிடிக்குமாடா, சரி அப்போ அப்பா வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும், அப்படி தானே, அப்பா சத்தியமாக போட்டுருவேன்டா, அம்மாவும் போட்டுருவேன்டா அப்படின்ற முட்டா பசங்கன்னு. ஓகே, விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல, சின்ன விவரம் தெரியாத பச்சை குழந்தை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சென்டிமெண்ட் இடியட்டாக இருக்கான் பாருங்க. இவன் வாழ்க்கையை கொண்டு அடகு வச்சு அதோட வாழ்க்கையை அடகு வைக்கிறான் பாருங்க. அவனை டேப் பண்ணுறது தான் ரூட் மாஃபியாவோட வேலை. அந்த முட்டாள்களை வந்து தன் பசமாக இழுத்துட்டு அவர்களை எதற்கு பயன்படுத்த முடியுமோ அதற்கு பயன்படுத்துறது தான் அவங்களோட வேலை. ஓகே, அது மண்ணுளி பாம்புலேருந்து அரசியல் வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். சார், இந்த 2 நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது யாருன்னா, இந்த ரூட் மாஃபியாவோட அதிபராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தான். அவர் வந்து விஜயோட எல்லா இடத்துக்கும் அந்த கார்லேயே போகிறாரு, சிஎம்மோட கார்லேயே பயணிக்கிறாருன்னா யார் இந்த ஜெகதீஷ்? ஏன் விஜயோட காரில் போகணும்? அவர் தான் எல்லாம் பிளானர், அவர் தான் இப்போ டிசைன் பண்ணுறதே அவர் தான். சரி, அதே மாதிரி ஜெயலலிதா ஒரு சசிகலா இருந்தாங்க. இப்போ கலைஞருக்கு ஒரு சில நேரம் துரைமுருகன் யாரையா கூட வச்சுருப்பார், அது பொழுதுபோக்கு வச்சுருப்பாங்க. இவர் ரூட் மாஃபியாவே கூட வச்சுருக்காருன்ற மாதிரி. பின்னாடி இது ஒரு பெரிய செயின் லிங்க் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற பர்சன்ஸ், அதுக்கப்புறமா ஹீரோயின்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவர் கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அந்த விஷயங்களை முன் வச்சு டிவிக்கே ஒரு பரப்புரையை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் பேசிக். அதுதான் நான் சொல்கிறேன்ல, அதிகாரம் கையில் இருந்ததுன்னா பலரை மிரட்டி தங்களுக்கு பணியை வச்சுருது. அவங்களும் அதுக்கு தயாராக இருப்பாங்க. நீங்கள் வந்து எதை வந்து இந்த சமூகத்தில் ஹியூமன் கேட்டல்ஸ் தப்புன்னு நினைக்கிறானோ அதை அந்த 20% சரி, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு ஐயோ எப்படி இந்த பொண்ணை தொடலாம், தொட்டு பேசலாம், எப்படி வந்தோடனே பார்த்தோன்னே ஏன் கட்டி பிடிச்சாவனா இதான்னு சொல்கிறது ஹியூமன் கேட்டல்ஸோட கேரக்டர். அந்த 20%ஓட கேரக்டர் எப்படின்னா, பார்த்தவொடனே கட்டி பிடிச்சி தான் பேசுவாங்க. அவன் தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் எதெல்லாம் இந்த ஹியூமன் கேட்டல் தப்புன்றானோ அதை பூத்துனதே அவன் தான். ஓகே,
ஏன்னா இவன் இப்படி இருந்தால் மட்டும்தான் இவனை வச்சு நம்ம அடிமையாக வச்சுருக்க முடியுன்றதுக்காக அவனோட லைஃப் ஸ்டைல் வேறு, வசதியாக இருக்கிறவன் இன்டலெக்சுவலோட லைஃப் ஸ்டைல் வேறு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வேறு மாதிரி இருக்கும். இவன் அதுவாக மாறிட்டான்னா தலைவனாக மாறிடுவான். அவன் இதுவாக எப்போவுமே மாற மாட்டான். ஓகே. அவனோட செட்டப்பில் தான் இவங்க இயங்குவாங்க. இந்த 80% அவன் வந்து என்ன சொல்லி கொடுப்பான், கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, ஏமாற்றக்கூடாது, உண்மையை சொல்லணும், பொய் யாருக்காக நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்லாம் யார் கற்றுக் கொடுக்குறான்னா இந்த 20% இவனுக்கு கற்றுக் கொடுப்பான். ஆனால் அவன்லாம் அப்படி இருக்க மாட்டான். அப்படி இருந்தான்னா அவனும் தெருப்பொறிக்கையாக தான் சுற்றிட்டு இருக்கான். ஓகே. இல்லைனா சாதாரண கூலி வேலை பார்த்துட்டா, இல்லை சாதாரண ஒரு லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு வாடகைக்கே வாய்க்கு பத்தாம தான் ஓடிட்டு இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா இவனை மைண்ட் செட் பண்ணி விட்டுருவான். இந்த ஃபேமிலிஸ் பூராமே இப்படி தான் இருக்கணும், அப்பாவை மதிக்கணும், அம்மா வந்து தெய்வம், இப்படிலாம் சொல்லி கொடுப்பான். ஆனால் அவங்க யாராவது அப்படி இருப்பானான்னா இருக்க மாட்டான். வெளிப்போக்குக்கு வேணால் இருக்கப்பாங்களே தவிர. இப்போ விஜய் இருக்காரு அப்படின்னா நம்மளை அப்படி பழகி விடுவாங்க. ஆனால் அவர் அப்பா அம்மா வீட்டிலே வச்சுருக்க மாட்டார். ஆனால் ஆசிரமத்தை சேர்த்துட்டார். புரியுதா அவனுக்கு? அப்போ தான் அவர் சிஎம்மாக இருக்க முடியும், இல்லை வேறு ஏதாவது ஆக முடியும். நம்மளை மாதிரி சென்டிமெண்ட் இடியேட்டாக இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதான். எங்கள் அப்பா வேணான்ட்டார், வெயில் அலையாதுன்றாரு, எதுக்கடா வெயில் நேரத்தில் வெளியில் போகிறேன்னு வீட்டில் படுத்துருவாங்க. அது வந்து ஹியூமன் கேட்டல்ஸோட ஜென்ரல். சார், அதில் ஒரு கட்டத்தில் அவங்க நம்பி சொந்த மனைவியான சங்கீதாவை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஒரு வீடியோவில் த்ரிஷா அவரோட இருந்தால் என்னங்க 36 பல்லு அவருக்கு இருக்குது, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அதுதான் செட் பண்ணுறது. மைண்ட், ஹியூமன் கேட்டல்ஸ் மைண்டை செட் பண்ணுறது அதுதான். அதை தான் நான் சொல்கிறேன்ல, இந்த 20% லைஃப் ஸ்டைல் வேறு. த்ரிஷான்னு இல்லை, எந்த பொண்ணும் 4-10 பொண்ணோட உறவு வச்சுட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்ற பாலிசி அவங்களோடது. இங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து தொட்டுட்டிங்கனாலே ஒரு மாதிரி இது பண்ணுறது பெரிய அஃபென்ஸ் ஆகிறது இந்த லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்தால் தான் அவன் தலைவனாக இருக்க முடியும். எல்லாரும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டாங்கன்னா அவன் தலைவன் ஆகிற கஷ்டம். அதனால் இவனை இப்படி வச்சுருப்பான், அவன் அப்படி நடப்பான். அவன் அப்படி நடக்கிறதுக்காக தான் இவனை அப்படி வச்சுருக்கான். சார், ஒரு மாஸ் க்ரௌட் இதை நம்புறதுனால மீடியாஸும் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. என்ன மீடியாஸ் என்ன வானத்தில் இருந்தா குதிச்சுது. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, தேசிய அளவில் பெரிய பத்திரிக்கை. அவனே ரூட் மாஃபியா மாற்றி விட்டானே. அதில் உள்ள சில பேரே வந்து என்னென்னா விஜய் தான் ஜெயிப்பார்னு போடுற அளவுக்கு அவங்கள மைண்ட் செட் பண்ணி போட வச்சு, அதை வச்சு தான் இந்த பேப்பரே போட்டுருச்சு, இந்த பேப்பரில் உள்ளவரே சொல்கிறாரு, புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்களே மைண்ட் செட்டை மாற்றி விட்டுட்டு அவங்களே ஹியூமன் கேட்டல்ஸாக மாற்றி விட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதன் வந்து யார்? ஜெகதீஷ். ஓகே. புரியுதா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போடுறான் 35 பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கான்னு சொல்லி. ஜெனரல் அப்போ அன்னைக்கே இவன் பேப்பரை வித்துட்டு போயிடணும். உனக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? நீ என்ன பெரிய மண்ணாங்கட்டி 100 வருஷத்துக்கு மேலே பேப்பர் நடத்துறேன், என்ன வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், என்ன ரிப்போர்ட்டர் வச்சுருக்கேன், ஒரு பொய்யான வாட்ஸ்அப் தகவலை வச்சேன்னா அப்போ அதை வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு போவான். எதுக்கு என்ன கிரெடிபிலிட்டிக்கு பேப்பரை வந்து படிக்கிறான், உன்னை எதுக்கு மதிக்கிறான், 100 வருஷமாக இருக்குது அப்படின்றது. இதுதான் மைண்ட் செட். இது சார், ஆனால் ரியாலிட்டியில் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கா, அதுவும் இந்தியன் காங்கிரஸ். அதை தான் சொல்கிறேன். அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்படி மாற்றி விட்டோன்னா அதை ஒரு பேப்பர்காரன் போடுறான் பாருங்கள். 100 வருஷமான கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு பேப்பரில் ஒரு ரிப்போர்ட்டர் போட்டோன்னா அந்த ரிப்போர்ட்டர் இமீடியட்டாக வேலையை விட்டு தூக்கியிருக்கணும், இல்லைனா மன்னிப்பு கேட்டிருக்கணும் அந்த பேப்பர். இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி ஒன்றுமே போடல. அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ பெரிய ஒன்றும் முட்டாளாக இருக்கணும், இல்லை கிரிமினலாக இருக்கணும் அந்த பேப்பர் எடிட்டர். ஓகே, அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சார், அதில் வந்து சட்டமன்றத்தில் இன்னைக்கு காமராஜர் அவர்கள் பேசுகிறப்போ அமமுகவினுடைய எம்எல்ஏ, நீக்கப்பட்ட எம்எல்ஏ, அவர் வந்து பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனே திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே ரூட் மாஃபியாவோட வேலை தான் அது. அதை தான் ரவுடிகள் என்ன சரண்டர் ஆயிருக்காங்க, கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இது வழக்கமாக போலீஸ் கூப்பிட்டு பேசுறது தான். அந்த வீடியோ எடுத்து போட்டு விஜய் வந்தோன்னே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வந்து எஸ்பி பொறுப்பேற்றப்போ சார் இப்போ இல்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. அதை தான் சொன்னேன், அது பழைய வீடியோ. அது பழைய, அதாவது திமுக ஆட்சியில் நடந்ததை இவங்க பண்ணதா இது பண்ணுறான். இப்போ போதைப் பொருள் எங்கேயோ எரிக்கப்பட்டது, திருவண்ணாமலையில் எரிக்கப்பட்டதை வந்து விஜயை பார்த்தவொடனே போதைப் பொருள் எரிக்கிறான்னு. இதுதான் இந்த ரூட் மாஃபியாவோட வேலை. இப்போ இதெல்லாம் இந்த பைத்தியக்கார திமுக அரசு இருக்குல்ல, இதை வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி பொய்யான தகவலை பரப்புறவனை கைது பண்ணியிருக்கணும், இல்லை அழிச்சிருந்தா. இல்லைன்னா இப்போ அவங்க தலையிலே மண்ணை போட்டு இவங்க குழியில் போய் விழுந்துட்டாங்க. அதை செய்ய தவறி இருந்தால் வந்து இப்போ ஆட்சி இழந்துட்டு தெருவுக்கு திமுக வந்தது காரணம். சார், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இப்போது டிவிகேவனுடைய எம்எல்ஏ வந்து அவருக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை, வெறுங்காலில் தான் நடப்பார், பஸ்ஸில் தான் போவாருன்னு சொல்லிட்டு பிரபல தமிழ் தொலைக்காட்சி ஒன்றில் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு அவர் சொத்து இருக்குது. அந்த சொத்தோட சந்தை மதிப்பு 10 கோடிக்கு சொல்கிறாங்க. இதுவும் ரூட் மாஃபியாவோட ஒரு வேலை. எல்லாமே ரூட் மாஃபியா வேலை தான். எல்லாமே வந்து பொய்யை பரப்பி விட்டு முட்டாள்களை நம்ப வச்சு அந்த முட்டாள்களோட வாக்கை வாங்கி ஜெயிக்கிறது தான் இவரோட பிளான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அந்த முட்டாள்களும் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியும். இந்த ரூட் மாஃபியாவோட பிடியிலிருந்து, வாய்ஸ் ஆஃப் காமனோட பிடியிலிருந்து எப்படி தமிழக மக்கள்? இல்லை, ரூட் மாஃபியா வேற, வாய்ஸ் ஆஃப் காமன் வேறு.
ரூட் மாஃபியான்றது திட்டம் போட்டு பொய்யையும் பித்தலாட்டத்தையும் கொடூரங்களையும் கொடூரமான பொய்களையும் முட்டாள்கள்கிட்ட பரப்பி அவர்களுடைய வாக்கு வங்கியை உருவாக்கி அதில் வெற்றி பெறுறது. இது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்றது வந்து எப்படின்னா எதிராளிகள் ஒரு பொய் சொன்னாங்கன்னா நம்ம 2 பொய்யை சொல்கிறது அந்த மாதிரி. இது கொஞ்சம் வேற மாதிரி. ஓகே, அது கஞ்சானா இது பான்பராக், அவ்வளோதான். ஓகே சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கான்செப்ட் நன்றி சார். நன்றி.